முதலமைச்சர் அறிவித்துள்ள தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தினால் அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரம் உயரும் என அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்றுள்ளனர். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் அறிவித்துள்ளதை வரவேற்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தெரிவித்துள்ளார். இது வரலாற்று சிறப்புமிக்க திட்டம் என அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியை வரவேற்றுள்ளார். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த முதலமைச்சருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் நன்றி தெரிவித்துள்ளார். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது வரவேற்கக்கூடியது என்றும் அவர் கூறியுள்ளார். அனைத்து ஒப்பந்த பணியாளர்களையும் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை விட கூடுதல் சலுகைகள் தமிழ்நாடு அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் அரசின் நோக்கத்தை பாராட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் கோரிக்கையான ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றிய முதலமைச்சருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வரவேற்றுள்ளார். அரசு ஊழியர்களின் வயிற்றில் முதலமைச்சர் பால் வார்த்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய ஓய்வூதிய அறிவிப்பு அரசு ஊழியர்கள் மீது முதலமைச்சர் வைத்துள்ள பேரன்பை வெளிப்படுத்துகிறது என மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். கடுமையான நிதிச்சூழலிலும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் நலன் காக்கும் வகையில் இந்த அறிவிப்பை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார்.